ஹலோ கைஸ், இப்போ நம்ம PyCharm அப்படின்னா என்னன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும், அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ பார்த்துடலாம். இப்போ கூகுளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் PyCharm நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் PyCharmல தான் நான் வந்துட்டு இருந்துட்டு இருக்கேன். ஸோ PyCharmனா என்னன்னா, இது ஒரு IDE ஸ்பெஷலி மேட் ஃபார் பைத்தான். ஸோ இதில் வந்துட்டு என்னன்னா, நம்ம இதில் மட்டும் நம்ம பைத்தான் கோடிங்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இதில் நிறைய உங்களுக்கு வந்துட்டு லைப்ரரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும். ஸோ உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். இதில் நம்ம என்னென்ன பண்ணணும், அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டாட் நீங்கள் வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிடும். ஸோ ஈஸிலி நீங்கள் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் ப்ராஜெக்ட் பண்ணுறதுல உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் இந்த PyCharm. இதை நான் ஆல்ரெடி வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு இங்கே இதில் ஃப்ரீ கம்யூனிட்டி இருக்குது, ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரொஃபஷனல் 2 இருக்குது. இங்கே ஃப்ரீ கம்யூனிட்டி வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ பில்ட் ஆன் ஓப்பன் சோர்ஸ் இந்த இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க நிறையா வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. வெப் டெவலப்மெண்ட், சயின்டிஃபிக் டூல்ஸ் அண்டு பைத்தான் வெப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு ப்ரொஃபஷனல் எடிஷனுக்கு வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம PyCharm கம்யூனிட்டி எடிஷனே வந்துட்டு நம்மளுக்கு போதும். இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன். இதில் எல்லாமே நீங்கள் டிக் கொடுத்துக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அனகோண்டா. ஹலோ கைஸ், இப்போது அனகோண்டான்னு நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். இப்போது கூகுளில் நான் அனகோண்டான்னு அடிச்சிருக்கேன். ஸோ இது வந்துட்டு எதுக்குன்னா டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது யூஸ் பண்ணுறது வந்துட்டு எதுக்குன்னா சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங்காக தான். ஸோ இதில் நிறையா பேக்கேஜஸ் வந்துட்டு நம்ம டெப்ளாய் பண்ணி ஸோ டேட்டா சயின்ஸ்க்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறது. இது ஆல்ரெடி நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்துட்டு கமர்ஷியல் எடிஷன் இருக்குது, டீம் எடிஷன் இருக்குது, என்டர்பிரைசஸ் எடிஷன் இருக்குது. ஆனால் இதில் நம்ம டைரெக்டாகவே நம்ம வந்துட்டு டவுன்லோட்ஸ் பண்ணிக்கலாம். கெட் ஸ்டார்டட்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் டவுன்லோட் அனகோண்டா இன்ஸ்டாலர். ஸோ அனகோண்டா இண்டிவிஜுவல் எடிஷன். ஸோ இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலி ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நேவிகேட்டர், அனகோண்டாவோட நேவிகேட்டர். இது லேட்டஸ்ட் வெர்ஷன்லேயே இப்போ இருந்துருக்கு. அப்ளிகேஷன்ஸ் இனிமேல் பேஸ் ரூட்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் தான் வந்துட்டு சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஜூபிட்டர் நோட் புக் அண்ட் ஐபைத்தான் இது வந்துட்டு இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃபிக்கல் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதிலே எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஆல் இன் ஒன் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். ஸோ PyCharm எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி இதில் வந்துட்டு பைத்தான்காகவும் இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறது அண்டு ஆர் ஸ்டுடியோ அதுவுமே இதில் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். இந்த வீடியோவில் நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்தது சிம்பிள் கால்குலேஷன்ஸ் பற்றி என்னென்னு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு எப்படின்னு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.